தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஆசிய கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி 9வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவரும் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சருமான மோஷின் நக்வியிடமிருந்து இந்திய அணி கோப்பையை வாங்க மறுத்ததால் நிகழ்ச்சி 1 மணி நேரம் தாமதமானது. மோஷின் நக்வி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் முக்கிய பொறுப்பில் இருப்பதால் அவரிடமிருந்து கோப்பையை பெற மாட்டோம் என BCCI முடிவெடுத்ததாக அதன் செயலர் தேவ்ஜித் சைக்கியா தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் போட்டி முடிந்ததும் துபாய் நேரப்படி இரவு 10:30 மணிக்கு தொடங்க வேண்டிய பரிசளிப்பு நிகழ்ச்சி தொடங்காததால் ரசிகர்களும் வீரர்களும் காரணம் தெரியாமல் குழப்பத்தில் இருந்தனர். பின்னர் வீரர்கள் தனிப்பட்ட முறையில் பதக்கங்களை பெற்றனர். பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் ஆஹா ரன்னர்ஸ்க்கு உரிய காசோலையை நக்வியிடமிருந்து பெற்றார். ஆனால் இந்திய வீரர்கள் அவரிடமிருந்து எந்த விருதையும் பெறவில்லை. அதைத் தொடர்ந்து பரிசளிப்பு மேடையில் வைக்கப்பட்டிருந்த ஆசிய கோப்பை அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டது. இதனால் இந்திய அணிக்கு கோப்பை என்னவாயிற்று என்ற கேள்வி எழுந்தது. இது குறித்து சூரியகுமார் யாதவ் தெரிவிக்கையில், சாம்பியன்கள் கோப்பை பெறாமல் இருக்கும் காட்சியை என் வாழ்வில் முதல் முறையாக பார்க்கிறேன். நமது வீரர்கள் தான் உண்மையான டிராஃபிகள் என்று உணர்ச்சி வசப்பட்டார். பாகிஸ்தான் வீரர்கள் அமைதியாக ஓய்வறைக்கு சென்ற நிலையில் இந்திய வீரர்கள் மைதானத்தில் காத்திருந்தனர். இறுதியில் சூரியகுமார் கற்பனையாக ஒரு கோப்பையை தூக்கி வருவது போல அந்த கற்பனை கோப்பையுடன் வெற்றியை கொண்டாடினர். பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான உறவில் பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த நாட்டு அரசில் அங்கம் வகிக்கும் ஒருவர் கையில் வெற்றி கோப்பையை பெற மறுத்த இந்திய வீரர்களின் வைராகியம் உலகளவில் கவனம் பெற்றுள்ளது.